மகேஸ்வரி, நீ பூவோடையும் பொட்டோடையும் சகல சௌபாக்கியத்தோட சுமங்கலியா 100 வருஷம் வாழணுமா? அக்கா, அக்கா, என்னை எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா? டானியோ சியாசியா சோமானிகா. சிவனேசா, எழுந்து. ஸ்வாங், நம் குலதேவனாகிய பட்ரியை மனதில் கொண்டு சுவடியை சுட்டெரிக்கும் மந்திரத்தை உச்சரிப்பாயாக. மந்திர உச்சாடனம் தீவிரமடைந்து உன்னையே நீ மறக்கும் நிலையில் சிவனேசன் சுவடியை தீயில் இடுவான். தீ பாதி மந்திரம் பாதி கலந்து சுவடியை சாம்பலாக்கும். நலமுண்டாகட்டும், துவங்கு உன் பூஜையை. Sanyo Soma Santroma Anyo Koma Mantroma Sanyo Soma Santroma Anyo Koma Mantroma. அக்கா, நீங்க தொடர்ந்து ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிங்க. पूर्विके देवी वीणा पुष्पकधारिणी वेद मादर नमस्तुभ्यं अवैधव्यं प्रयच्छ मे. Sanyo Soma Santroma Anyo Koma Mantroma. ओंकार पूर्विके देवी वीणा पुष्पकधारिणी वेद मादर नमस्तुभ्यं अवैतव्यं प्रयच्छ मे. पदे प्रदे महाभाग्ये वर्दुष्क प्रियवादिनी अवैतव्य हंस सौभाग्यं देहि त्वं मम सुव्रते पुत्रान् बहुत्रां सौभाग्यं सौमंगल्यं देहि मे. Sanyo Soma Santroma Anyo Koma Mantroma. ओंकार पूर्विके देवी वीणा पुष्पकधारिणी वेद मादर नमस्तुभ्यं अवैतव्यं प्रयच्छ मे. पदे प्रदे महाभागे वर्दुष्क प्रियवादिनी Sanyo Soma Santroma Anyo Koma Mantroma. पदे प्रदे महाभागे वर्दुष्क प्रियवादिनी अवैतव्य अंश सौभाग्यं देहि त्वं मम सुव्रते पुत्रान् बहुत्रां सौभाग्यं सौमंगल्यं देहि मे. Sanyo Soma Santroma Anyo Koma Mantroma. Sanyo Soma Santroma Anyo Koma Mantroma. சிவனேசா, சூடியை நெருப்பிலிட தயாராக இரு. அப்படியே செய்கிறேன். अवैतव्य अंश सौभाग्यं देहि त्वं मम सुव्रते पुत्रान् बहुत्रां सौभाग्यं सौमंगल्यं देहि मे.
காற்றில் கலந்த மந்திரங்கள் ஒன்று கூடி சிவநேசனை இங்கு கொண்டு வரட்டும். Sanyo Soma Sandroma Manyo Koma Mantroma Sanyo Soma Sandroma Manyo Koma Mantroma Sanyo Soma Sandroma Manyo Koma Mantroma Sanyo Soma Santroma Manyo Koma Mantroma Sanyo Soma Santroma Manyo Koma Mantroma சிவனேசா கோம குண்டத்தின் மேல் சுவடியை கொண்டு வா. சிவனேசா சூடியை ஓமகுண்டத்திற்குள் போடு. சிவனேசா சுவடியை ஓமகுண்டத்திற்குள் போடு. சிவனேசா ஓமகுண்டத்திற்குள் சுவடியை போடு. எங்க போடுறது? அவன் போயிட்டான். சிவனேசா முட்டாளே, அவன் இங்கிருந்து தப்பி ஓடும் போது நீ வேடிக்கையா பாத்துக்கிட்டு இருந்த. என்ன அடிக்கிறீங்க? என்னால எப்படி அவனை தடுக்க முடியும்? அறிவு கேட்டவனே, அவன் இங்கிருந்து போகும்போது உனக்கு எந்த அறிகுறியும் தெரியலையா? ஆமா, அவன் முகம் திடீர்னு பிரகாசமாச்சு. ஏதோ மகேஸ்வரன் கூட சொன்ன மாதிரி இருந்துச்சு. நாம தான் அவன் கல்யாணம் முடிஞ்ச கையோட ஃபர்ஸ்ட் நைட் கூட நடத்த விடாம இங்க கடத்திட்டு வந்துடுவேன். அதனால பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு போல இருக்குன்னு நான் நினைச்சேன். அவன் இப்படி பொசுக்குன்னு போயிருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? முட்டாளே, இத்தனை விஷயம் நடந்திருக்கு, நீ என்ன கூப்பிட்டு தொலைச்சிருக்க வேண்டியதானே? நான் உங்களை கூப்பிட்டு சிவனேசன் காணாம போகாம இருந்திருந்தா அப்போ நான் அடி வாங்கணுமே. ஐயோ ஐயோ, உன்னை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கிற பாரு, அதே பெரிய விஷயம். இந்த உலகத்தை ஆளணும்னு ஆசைப்பட்ட பாரு, என் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும். சும்மா வையாதீங்க குருவே, சிவனேசன் இங்கதான் எங்காவது இருப்பான். ஞான திருஷ்டியில பாருங்க, திரும்ப புடிச்சு கொண்டு வந்துடலாம். வேற வழி? அடே மடையா, மூசா சொல்லி கொடுத்தபடி சுமங்கலி பூஜை பண்ண மகேஸ்வரி தன் தாலி பலத்தினாலே சிவனேசனை பூலோகத்துக்கு இழுத்துட்டாடா. இப்போ சிவனேசன் பூலோகம் போய்கிட்டு இருக்கிறான். 1.25 ரூபா மஞ்ச கயித்துக்கு பூதலோகத்துல இருக்கிறவன கட்டி இழுத்துட்டு போற அளவுக்கு பலம் இருக்குதா குருவே? அந்த மஞ்ச கயிறு யமலோகத்தில் இருக்கிறவனை கூட இழுக்கும்டா மடையா. சரி, அந்த சுவடி? சுவடி சிவனேசன் பூலோகம் போனதும் மூசா சுவடி எடுத்து படிச்சிடுவான். அடுத்த சுவடி இருக்கிற இடத்தை தேடி போயிடுவான். அப்போ இந்த சுவடியிலே நாம தோத்து போயிட்டோமா? ஆமாண்டா ஆமா. இப்ப நாம ஒண்ணுமே பண்ண முடியாதா குருவே? ஒண்ணு மட்டும் பண்ணலாம். சரி, இப்ப அதையாவது பண்ணுங்க. செய்றேன்டா, கொஞ்சம் குனி. போதும், முடிச்சிட்டீங்களா குருவே? முடிக்க போறேன். ஓம்கார பூர்விகே தேவி வீணா புஷ்பகதாரிணி வேதமாதர் நமஸ்துத்யம் அவைத்தவ்யம் பிரயச்சமே பதே பிரதே மகேஸ்வரி. மகாபாகே. என்னங்க மாப்ள மாப்ள ஐயா, அழாத மகேஸ்வரி, நான் தான் வந்துட்டேன்ல, அழாதம்மா. உங்க மாங்கல்யத்தோட மகத்தான சக்தி இவரை இங்க இழுத்து வந்துருச்சு. இனி அந்த லீயால எதுவுமே பண்ண முடியாது. அழாதீங்கக்கா.
மாப்பிள்ள, இந்த மூசா தெரியும் மாமா, அந்த லீ என்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டான். மாமா, மாப்பிள்ள என்னை மன்னிச்சிருங்க மாமா. அவங்க சொல்லி கொடுத்துதான் நான் இந்த சுவடி உங்ககிட்ட அடம் பிடிச்சு வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தது. மாப்பிள்ள, இந்த 2 மாசமா எங்க வீட்லயும் உங்க வீட்லயும் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம யாரும் காரணம் இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ நானோ மகேஸ்வரியோ உங்களை எப்படி தப்பா நினைக்க முடியும்? நீங்க திரும்பி வந்தது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாப்பிள்ள. மாமா, இது உங்களுக்கு சொந்தமானது. இது உங்ககிட்ட தான் இருக்கணும். இந்தாங்க மாமா. மூசா, இதுக்கெல்லாம் நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க? எல்லாம் அவன் செயல், அவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஐயா, இந்த அற்புத ஓலைச்சுவடியை கொண்டு போய் பூஜை ரூம்ல வைங்க ஐயா. வாங்க. அது மரம் இல்லையா? இது மட்டும் தான் மரமா? நீ கூட தான் மரம் அப்படி நினைச்சு தானே உங்க வீட்ல உன்னை வளர்க்குறாங்க. ஏய், அவனை மரம்னு சொல்லி மரத்தை கேவலப்படுத்தாத சந்தியா. ஏய், 2 பேரையும் பிச்சிடுவேன். அடிச்சு அடங்கு. அன்னைக்கு நான் மட்டும் வரலன்னா நீங்க 3 பேர் மரமா தான் நின்னுருப்பீங்க, தெரியுமா? கௌதம் சொன்னது சரிதான். அதுதான் நம்ம தேடி வந்த 4வது சாவி இருக்கிற மரம். வாங்க போலாம். ஏதோ அந்த மரத்துல ஃபுல் அட்ரஸ் எழுதிருக்கிற மாதிரி இதுதான் அந்த மரம்னு நம்பிக்கையோட போறாங்க. என்ன கௌரி, மரம் அட்ரஸ் மாறி போச்சா? இந்த கௌரி தேடி வந்த அட்ரஸ் என்னைக்குமே மாறாது. மண்டவோட சாவி உள்ளதா இருக்கு. அப்பா எடு. எடுக்கிறேன். இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கா? அப்ப முதல்ல அதை அழிக்கிறேன். என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அன்னைக்கே சொன்னனே, கேட்டீங்களா? இப்ப என்னாச்சு? நீங்க என்ன தேடி வந்ததே வீண். பொடியர்களே, எனக்கு இன்னும் கோபம் வரல, அதனால உயிர் பிச்சை தர்றேன். ஓடிடுங்க. மீறி ஏதாவது வித்த காட்டினா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. போங்க போங்க. வாங்க போலாம்.
வேண்டுதல் பிள்ளையாரப்பா, இப்ப நான் கோயிலுக்குள்ள எப்படி தங்கு தடை இல்லாம இப்படி காத்து மாதிரி நுழையறணும், அதே மாதிரி ரத்தனத்தோட மனசுக்குள்ளேயும் அவர் பார்க்குற முதல் பார்வையிலே நுழைஞ்சிடணும். அதுக்கு நீதான்ப்பா எனக்கு அருள் புரியணும். சாமி, எனக்கு வேண்டுதல் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணணும். பிரகாரத்துல வந்து அர்ச்சனை பண்ணா எப்படி? கர்ப்ப கிரகத்துவாம. சரிங்க சாமி. நான் வேண்டுதல் பிள்ளையார்கிட்ட மிகப்பெரிய வேண்டுதலோட வந்திருக்கேன். அதனால என்னோட அர்ச்சனையை முதல் அர்ச்சனையா பண்ணா விசேஷமா இருக்கும். இந்த கோவிலை பத்தி விவரமே உனக்கு தெரியாதா? தெரியாது சாமி. நான் பக்கத்து ஒரு பசுமலைப்பட்டி, இப்பதான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். அதானே பார்த்த. இந்த ஊரா இருந்தா விவரம் தெரிஞ்சிருக்கணுமே. ஆமா, இந்த கோயில் வேண்டுதல் பிள்ளையாரை பொறுத்தவரையில் அபிஷேகம், ஆராதனை எல்லாம் தர்மத்தையா சுவாமிநாதையாக்கு தான் முதல்ல, அப்புறம் தான் மற்றவாளுக்கெல்லாம். அந்த குடும்பத்துல வாழ்க்கப்படணுங்கிறது தானே என் வேண்டுதலே. எனக்கு ஒரு நாளைக்கு முதல் மரியாதை தராமையா போயிடுவீங்க? தருவீங்க.